விஜய் 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 விஜய்லாம் நீங்கள் இன்னும் அவர் தேர்தல் களத்தை சந்திக்கலை. இவர் இன்றைக்குத்தான் வந்திருக்கிறார். எடப்பாடியார் அவர்கள் 2வது இடத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். 3வது இடத்துக்கு வர வேண்டும் என்று சீமானும் விஜயும் முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் ஒரு இடத்தை கூட தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாது. இப்போ போட்டி 2 பேத்துக்கு தான், சீமானுக்கும் விஜய்க்கும். எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை. சினிமா போய் பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு போயிட்டா வெளியே போனால் மறந்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஏதோ பொழுதுபோக்கு போகிறாங்க, பொழுதுபோக்கு பார்க்க விஜயை பார்க்கிறார்கள். சினிமாவில் பார்த்தமே நேராக பார்க்கலாம்னு போகிறாங்க பாதி பேர், அவ்வளோதான். தொடர்ந்து விஜய் திமுக முதலமைச்சர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எந்த விமர்சனமும் தொட்டு பார்க்க முடியாது. காரணம், தன்னுடைய கடந்த 4 ஆண்டு காலத்தில் எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும், அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், நடுத்தர மக்கள், எல்லா தட்டில் இருக்கின்ற மக்கள், வணிகர்கள், வியாபாரிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் எண்ணற்ற திட்டங்களை தந்து தொழில்துறையில் மட்டுமல்லாமல் எல்லா துறையிலும் இன்றைக்கு தமிழகம் முதல் மாநிலமாக விளங்குகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இவர் இன்றைக்குத்தான் வந்திருக்கிறார். இன்றைக்கு அதிமுகவை பொறுத்தளவில் எடப்பாடியார் அவர்கள் 2வது இடத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். 3வது இடத்துக்கு வர வேண்டும் என்று சீமானும் விஜயும் முயற்சி செய்கிறார்கள். 3வது இடம், 4வது இடத்துக்கு தான் முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் ஒரு இடத்தை கூட தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாது. இவர்கள் விமர்சனம் செய்ய செய்ய மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற நம்முடைய தளபதியாருக்கு 200 தொகுதி தான் அவர் சொன்னார். இப்பொழுது இன்னும் கூடுதல் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் உறுதியாக அறுதிட்டு சொல்ல விரும்புகிறேன். வேற என்ன, விஜய்லாம் நீங்கள் இன்னும் அவர் தேர்தல் களத்தை சந்திக்கலை. உங்களுக்கே தெரியும், 3 தேர்தல் களத்தை சந்தித்த சீமான் அவர் ஆட்சி மாற்றம் வேணும்னார். 8% ஓட்டு வாங்கியிருக்கார். ஒருவேளை நீங்கள் விஜய் இந்த தேர்தலை பொறுத்தளவில் இப்போ போட்டி 2 பேத்துக்கு தான், சீமானுக்கும் விஜய்க்கும். எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை. நான் அன்றைக்கே சொன்னேன், தலைவர் தளபதிக்கு, அவருக்கு, முதலமைச்சருக்கு போட்டி யாரும் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் தான் இன்றைக்கி நட்சத்திரம். அவர் இன்றைக்கு மின்னுகின்ற நட்சத்திரமாக அவர் ஒளி வீசி கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல திட்டங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். வாக்குச்சாவடிக்கு போனால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா பயன்பெறுகிறார் முதியோர் உதவித்தொகை, அம்மா முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை மாதம் 1000, குழந்தைகள் 2 பேரும் தமிழ் புதல்வர் திட்டம் 1000, அது மாதிரி புதுமை பெண் திட்டம் 1000. இது போக எண்ணற்ற திட்டங்கள், சலுகைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலும் ஆதரவற்ற விதவைகள், இது போக ஊனமுற்றோர்கள், எந்த தரப்பும் அனைத்து தரப்பு வாக்குகளும் மொத்தமாக குவியும். நான் கொஞ்சம் மேம்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. எல்லாருமே ஒரு 20,000 25,000 ஓட்டை தாண்ட மாட்டாங்க மொத்தத்தில். அதிமுக பிரதான எதிர்ச்சி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவான ஒரு 5,000 ஓட்டு கூட வாங்குவாங்க. திமுக பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறும். விஜயை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கவலைப்படவில்லை, சிந்திக்கவும் இல்லை. யாரோ ஒருத்தர் பேசுகிறார், அவ்வளோதான். இன்றைக்கி வருவார். அதாவது சினிமா போய் பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு போயிட்டா வெளியே போனால் மறந்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஏதோ பொழுதுபோக்கு போகிறாங்க, பொழுதுபோக்கு பார்க்க விஜயை பார்க்கிறார்கள். சினிமாவில் பார்த்தமே நேராக பார்க்கலாம்னு போகிறாங்க பாதி பேர், அவ்வளோதான். விஜயெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், அவருக்கு அரசியலை அவருக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அரசியல் அரிச்சுவடி தெரியாது. ஒரு ஊருக்கு போனால் எல்லா மக்களும் வருவாங்க, பிரச்சாரம் செய்யலை. நான் போனேன்னா வருவாங்க, 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் வாக்களித்தா பெட்டி தாங்குமா? அதெல்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு வருவதெல்லாம் ஓட்டாக ஆகிவிட முடியாது. தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அடிப்படையாக, திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒரு டீயை கூட குடிக்காமல் வேலை வைப்பேன். 26 தேர்தலில் எல்லாரையும் டெபாசிட் இழப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். அதுதான் எங்களுடைய குறிக்கோள், வேறு எதுவும் கிடையாது. முதல் இந்த 200க்கு 200ன்ற ஒரு வாசகத்தை முன்மொழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கடந்த சில நாட்களாக அந்த வாசகத்தை கேட்க முடியலை. 200 நான் தான் சொல்லிட்டேனே, 200ல் 234 வரும்.
நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அரசியல் களம் பார்த்துக்கிட்டு இருக்கே. எந்த கட்சியும் ஒரு நீங்கள் வந்து எல்லாரும் அவங்களுக்கு அவங்க மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள் விஜய, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு பேச சொல்லுங்க. நீங்கள் வந்து இதை குறை சொல்கிறது யாரை வேணாலும் குறை சொல்லலாம். நீங்களே குறை சொல்லலாம். எங்கள் இதில் தண்ணி வரல, எங்கள் இதில் சாக்கடை வரல, சாக்கடை போகலன்னு சொல்லலாம். எல்லாம் மண்ணும் போட்டு மூடி பிடிச்சின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க, குறை சொல்வது எளிது, செயலாற்றுவது தான் சிறப்பு. அந்த செயலாக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் நேற்று கூட போயிருக்காரு. நேற்றுக்கு முதல் நாள் அங்கே போய் ஒசூர் போயிட்டு வந்திருக்காரு. நேற்று நலத்திட்ட உதவி வழங்க நேற்றும் போயிருக்காரு. ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் கலைஞர் கூட இவ்வளவு பணி செய்ததில்லை. ஏன்னா கலைஞர் பெரிய உழைப்பாளி. ஆனால் அவரே தான் இவரை பார்த்து சொன்னார், உழைப்பு 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 என்று சொல்லியிருப்பாரோ. ஏன்னா கலைஞரை போல 3 மடங்கு உழைக்கிறாரு என்று எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறோம், அவரை பின்தொடர முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் தேர்தல் களத்தில் நாங்கள் ஆற்றுகின்ற பணி அது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிக திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரிய வெற்றியை, இதுவரை பெற்றிராத வெற்றி. 71 வந்து 171 இடம் பண்ண வந்தோம். இந்த வட்டம் 200ங்கிறது குறைவு, இன்னும் கூடுதலாக வரும். ஆமாம், நிச்சயமாக. திண்டுக்கல்லாம் வந்து நீங்கள் 7 தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும்.